ஸ்டாட்ஸ்ல வந்து கோட் இவர் தான் அடிக்கடி பிடிச்சிருவாங்க. ஆர்பி நீங்க எதிர்பார்க்குற எலிவேஷன் பொங்கலுக்கு வருது. புரியுதா? கார்லேருந்து இறங்கினாலே சம்பவம் தான். டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் வழங்கும் குமுதம் கிரிட்டிக் ரவுண்ட் டேபிள் 2024 பவர்ட் பை ரூபாய் எபெக்ஸ் நித்தி லிமிடெட் அண்ட் டெய்லி. The rise of சிவகார்த்திகேயன். இப்போ துப்பாக்கியை கொடுத்தாச்சு, அவரு வேற பக்கம் போயிட்டாப்ல. ரைஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன் சொன்னீங்க. நான் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபௌட் தி ரைஸ் ஆஃப் சாய்புலி. ப்ளீஸ் ஏன்னா வந்து ஐ செப்பரேட் டாபிக்கா வச்சிருந்தேன். நீங்க அத முன்கூட்டியே சொல்லி என்ன கேட்டவனாக்கி விஜய் சேதுபதிக்கு சோலோ ஹீரோவா ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த பாயிண்ட் இஸ் தேர் were two very very star heroines there who had equal box of clout at that point. ஆனா யாருமே அத பத்தி பேச விரும்பல. People didn't pay money to go just see Sivakarthikeyan. Though that era is over, the star can bring in audience only on day one. After that, it is the power of the film, the content that speaks. கோட்ல வந்து more noise was created before. அது அமரன் ரிலீஸ்க்குனே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சினாரியோ மாதிரி ஆயிருச்சு. நட்சத்திரங்களுக்கு கூட இது ஒரு பாடமா அவங்க எடுத்துக்கலாம்ல. அதாவது படம் உங்களை சார்ந்தே நகரணும்னு அவசியம் இல்லை. Getting better as an actor, as a performer, SK. Sivakarthikeyan could never crack Telugu and Kerala market. He could never crack. என்னை பொறுத்த வரைக்கும் கோட் வந்து இப்போ வெங்கட் பிரபு சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தவழியோ மற்ற மாநாடு அந்த மாதிரி அதில் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதில் அஜித் இல்லை. மாநாடுல கூட தான் அஜித் இல்லை. மாநாடுல அஜித் இருந்தாருங்க, நீங்க பார்க்கலங்க. ஸ்டாட்ஸ்ல வந்து கோட் இவர் தான் அடிக்கடி பிடிச்சிருவாங்க. ஆர்பி நீங்க எதிர்பார்க்குற எலிவேஷன் பொங்கலுக்கு வருது. புரியுதா? கார்லேருந்து இறங்கினாலே சம்பவம் தான். இவரா இது பண்ணாரு அப்படிங்கிற ஒரு டவுட்லயே இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விபியோட வீக்கஸ்ட்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கஸ்டடியா பிஃபோர் தங்கலான் அண்ட் கங்குவாவை வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டா எடுத்துக்கிட்டு எனக்கு அது ஒரு அப்படி கேட்டகரைஸ் பண்ணி பேசுறதுல பெருசா எனக்கு விருப்பம் இல்லை. இந்த வருஷம் வந்த படங்கள்ல கண்டிப்பா நம்ம தங்கலான வந்து ஒரு முக்கியமான படமா தான் நான் பார்க்குறேன். தேட்டர்னு வந்து அது ஒரு செட் பீஸ், அது ஒரு எலிவேஷன், அது ஒரு ஹோப் கிவிங் ஸ்பேஸ். அப்படி இருக்கும்போது அந்த இடங்களெல்லாம் தங்கலான் ஃபில் பண்ணலன்றதான் எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து டாப் 5ல தங்கலான் டெஃபினட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த வருஷத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோலாம் பண்ணி என் கோலார் கோல் ஃபீல்ஸ் விட்டாங்க இந்த கிரிக்கெட்ல. ரஞ்சித்துடைய ரெக்கைகள் இன்னும் பெருசாகிக்கிட்டு இருக்கு. அவர் இன்னமும் பறக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு சுதந்திரம் தெரியுது அவர் படம் எடுக்கும் முறையில. கங்குவா வந்து பாத்தீங்கன்னா obviously படம் சரியா போகல. சின்ன பையனுக்கும் பையனா பொண்ணான்னு ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சு. டூ மெனி திங்ஸ். கங்குவா பத்தி பேச அழ கூட ஆரம்பிச்சிருவேன். பட் ப்ளீஸ் Didn't work, that's all. கீழே கார்டு போட்டுருவீங்கல்ல. இன்ஜூரியஸ் டு ஹெல்த். 2024 வந்து அஜித் படம் ரிலீஸ் ஆகல. உலகநாயகன் படம் இந்தியன் 2 தான் வந்துச்சு. அதை பத்தி யாரும் பேச விருப்பப்படல. வேற பெரிய ஸ்டாரோட படம் வந்து கண்டிப்பா நீங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க, அதனால அந்த எபிசோடு கட்டு. அது இன்ஃபேக்ட் எங்க தலைவர் படம் கிடையாது அது. ஸோ கமிங் பேக் டு கோட் வந்து ஒரு இந்த வருஷத்தோட மிகப்பெரிய நம்பர் பண்ண. என்னை பொறுத்த வரைக்கும் கோட் வந்து இப்போ வெங்கட் பிரபு சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ மங்காத்தவழியோ மற்ற மாநாடு அந்த மாதிரி அதில் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதில் அஜித் இல்லை. மாநாடுல கூட தான் அஜித் இல்லை. மாநாடுல அஜித் இருந்தாருங்க, நீங்க பார்க்கலங்க. இல்லை ஆனால் நீங்கள் கோட்டோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பல்வேறு தோரணங்களாக கட்டப்பட்டிருக்கும். சிவகார்த்திகேயன் கேமியோ, ட்ரிஷாவோட டான்ஸு, டோனி ரெஃபரன்ஸ், தலை ரெஃபரன்ஸ், அந்த மாதிரி படம் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கேரளாலையும் தெலுங்கு ஸ்டேட்ஸ்லையும் ஓடலை. ஆனால் தமிழ் அண்ட் தமிழ் டயஸ்போரா இருக்க எல்லா இடத்துலையும் ஓடிச்சு. ஏன் ஓடிச்சு? ஏன்னா அந்த தமிழ் நம்மளோட தமிழ் ரிலேட்டடான சிஎஸ்கே, நம்ம ஃபோக்லோர், நம்மளோட எலிமெண்ட்ஸ், நம்மளோட ரெஃபரன்ஸ், நம்ம ஆக்டர் சுதீர் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு டைப் வைங்க. சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரி வச்சு அதனால மற்ற இப்போ தளபதியோட ஃபோட்டோஸில் கூட கேரளால படம் ஓடல, மற்ற ஊர்லோடையும் தமிழ் ரெஃபரன்ஸ்க்காக ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி விதத்தில் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. மேபி ஒரு மாநாடு அந்த மாதிரி இன்னும் விபியோட சிக்னேச்சர் மாநாடு மீட்ஸ் கோட். சார் ஒன்று சொன்னார்ல, அது என்ன பட்டி தொட்டி ஏதோ அந்த மாதிரி கூட்ன படம், தட்டி கூட்ன படம். அது கோட்டா நம்ம வெச்சுக்கலாம். புதுசாயிட்டு ஒரு டேர்ம் கண்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, மக்கள் இதை எதிர்பார்த்துருவாங்க, மக்கள் இது இப்படிதான் விருப்பப்படுவாங்க, அந்த ரசிகர் அந்த நடிகருடைய ரசிகர்களுக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும் அப்படின்னு. ஓரளவுக்கு அதெல்லாம் பிரதானப்படுத்தி ஒரு படம் எடுத்தோமே ஆனால் அது இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இங்கே எந்த எலிமெண்ட்ஸ் இந்த கான்ஸ்டன்டாக ஒரு ரெஸ்ட்லெஸ் க்ரௌடை, ஒரு இன்ஸ்டாகிராமில் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு க்ரௌடை பெருசாக டிஸ்ட்ராக்ட் ஆகாத அளவுக்கு அதுக்குள்ளே போயிடாது அதுக்குள்ள அப்படின்ற மாதிரியான. ஏன்னா ஃபார் அ வைல் அவர் ஒரு ஸ்பையாக இருக்கிற அந்த ஒரு ஏஜென்ட்டாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெங்கட் பிரபு ஹியூமர் ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த மேரேஜ் ஆஃப் டூ வேர்ல்ட்ஸ்
ஓகே இப்போ ஈத்தன் ஹண்ட் மாதிரி ஒரு ஆள் வந்து நான் ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னா அவனை வச்சு நான் எப்படி மளிகை சாமான்லாம் வாங்க வச்சு காமெடிலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ்குள்ள இடத்துல விச் ஐ தாட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மேரேஜ். பட் அதன் பிறகு இந்த தளபதிக்கும் இளைய தளபதிக்குமான பிரச்சனை அப்படின்னு சொன்ன பிறகு இந்த படத்தினுடைய ஒரு வழி கொஞ்சம் சற்றே தவறி போனதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுல அந்த கதை சொல்லக்கூடிய ஒரு 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 எந்தூசியாசமும் அண்ட் அந்த கதாபாத்திரங்கள் மேல ஒரு பார்வையும் தேவையான அளவுக்கு இல்லை அப்படின்றத. நீங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னீங்களே, அது வந்து ஒரு நல்ல சர்ப்ரைஸ் பேசணும். ரிவர்ஸ்ல எனக்கு ஆக்சுவலி வந்து ஏன்னா ஐ ஆக்சுவலி ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். ஐ ரியலி ஏன்னா எனக்கு விபியை ரொம்ப பிடிக்கும், விஜய் கேட்கவே வேண்டாம். யூனோ லைக் அவங்க ஒரு சேர்ந்து வராங்க அப்படிங்கிறப்போ ஓகே ரொம்ப நான் வந்து ஆக்சுவலி ஓகே சூப்பராக ஒன்று நான் சூப்பரானா சார் பயங்கர என்டர்டெய்னிங்காக ஒரு கில்லி ரேஞ்சுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போனேன். பட் அது வந்து அந்தளவுக்கு இல்லை. ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் அ பேட் ஃபிலிம். ஆஸ் அவர் சொன்ன மாதிரி அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலி அந்த அந்த என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, அது வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் வச்சு ஒரு இதுக்கு கொடுக்கறதுக்கு. பட் அதை தாண்டி அது ஒன்றுமே பண்ணல. நீங்க சொல்லக்கூடிய ஒரு கதைக்குள்ள ஒரு சந்தோஷங்கள்லாம் இருக்கும்ல, நீங்க அதை நம்பி நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். எங்களை எப்படியாவது ஐயோ நீங்க இதை ரசிக்க மாட்டீங்களோ, நீங்க ரசிக்கிற மாதிரி நான் சில விஷயங்கள் பண்ணணுமோ அப்படின்றது. அந்த ஃபிலிம் ஹேட் இட்ஸ் மொமெண்ட்ஸ், யூனோ பிரீஃப்லி அங்க சின்ன சின்ன மொமெண்ட்ஸ். அந்த மகனை இழந்த பிறகு அவங்க 2 பேரும் அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணீர் விடுறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் were powerful enough. பட் கோர்வையாக ஒரு முழுமையாக I think probably also because VP மேல நமக்கு ஒரு certain expectation இருந்ததுனால கூட இவரா இது பண்ணாரு அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விபியோட வீக்கஸ்ட்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிஃபோர் கஸ்டடியும் இருக்கு. பட் ஒன் ஆஃப் விபிஸ் வீக்கஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட நம்ம அவ்வளோ விஷயங்கள் பார்த்ததுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் அந்த பேகேஜும் நம்ம மண்டையில் இருக்கோ. ஸோ அப்படி இருக்கிறப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருந்துச்சோ அப்படின்னு. கிரேட். எனக்கு என்னன்னா எஸ்பி ப்ளீஸ். VP is one of my favorite directors right from Chennai 28. He had something unique in every film. Here what happened here is, I would say, it's a well-made commercial cocktail. It had all elements to please the Vijay fans. But I would say if there's a little more working on the story and relatability to the events that unfolds on screen, it would have done well. But commercially, it's a big hit. So at the end of the day, the producer is happy and all that. So I don't see, I mean, why talk about it, because Thalapathy Vijay is the biggest star, and that star plus the commercial thing worked, but it may not have worked as big as expected. அதுதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது. ரொம்ப படம் பெருசா இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபுட்ஃபால், ஒரு ரெவென்யூ ஜெனரேஷன் ஸ்பேஸ்ல அவர் சொன்ன மாதிரி ஐ திங்க் அவர் ரொம்ப பர்டிகுலரா விஜய் ஃபேன்ஸுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம டச் பண்ணணும், இதெல்லாம். ஏன்னா இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருந்தாரு, நான் வந்து யங்கர் விஜயோட ஒரு டான்ஸ் நான் வைக்கணும்னு தான் நான் வச்சேன். அது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஹி இஸ் கமிங் ஃப்ரம். சோ அவர் நினைச்சதை அவர் பண்ணிட்டாரு. அது ஓரளவுக்கு வர்க்கும் ஆயிருச்சுங்கறப்போ ப்ராஜெக்ட் மாதிரி அடுத்து போறதுக்குள்ள டப்புன்னு இந்த டைம் ஒரு ப்ராடக்ட். அல்டிமேட்லி நீங்க எதுக்காக படம் பாக்குறீங்கன்ற ஒரு கேள்விக்கு பதில் இல்ல. நீங்க நட்சத்திரத்துக்காக மட்டும் போய் படம் பாக்குறீங்களா, இல்ல அந்த படம் கொடுக்கக்கூடிய அனுபவம் அந்த கதைக்காக, அந்த கதை களத்தினுடைய நேர்மைக்காக நீங்க போய் ஒரு படம் பாக்குறீங்களா அப்படின்றத தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்னு. நீங்க நட்சத்திரம் சார்ந்து பார்க்கணும்னா ஃபுல் மீல்ஸ் நோ ப்ராப்ளம். 2 பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அந்த படத்துல, எஸ்பெஷலி as the younger. எனக்கு ஒரு டேக் அவேவா வந்து இவ்வளவு கட்சிலாம் அனௌன்ஸ் பண்ணி நான் ஒரு உச்சக்கட்ட நல்லவனா பொசிஷன் பண்ணிக்கணும்ன்ற காலகட்டத்தில் இப்படி வல்னரபிளான கேரக்டர்ஸ் ப்ளே பண்றாருன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. And also the whole father son standoff was my takeaway from the film. See also the title the greatest of all time வச்சபோது நான் நினைச்சேன் ஏதோ ஒன்று படத்துல அது மாதிரி இருக்குன்னு. நான் படம் வச்ச கேஷுவலா பிரசாந்த் வந்து சாட்ஸ்ல வந்து கோட் இவர் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அது வந்து அந்த டைட்டில் ஆர்பி நீ எதிர்பார்க்குற எலிவேஷன் பொங்கலுக்கு வருது. புரியுதா? கார்ல இருந்து இறங்குனாலே சம்பவம் தான். இல்ல ஈவன் அது கூட இல்ல, too early to talk but I loved விடாமுயற்சி டீசர். அந்த டைட்டில் சாய்ஸ் கூட obviously it's a very commonly used word like social media எல்லாரும் கோட் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீகால் வேல்யூ நல்லா இருக்கும். டக்குன்னு எல்லாரும் அசோசியேட் அந்த மாதிரி முடிவுகள் தானே இந்த படம் பூராக நம்ம பட் அதுதான் விபி ஒரு கேப்டன் விஜயகாந்த் இன்ட்ரோ ஆயிட்டு சாப்பர்ல குதிச்சிட்டே டைட்டில் கார்டு போட்டு he's that guy who can add a lot of flamboyance and flair to the regular scheme of things. அவர் ஒரு பிரசாந்த் வந்து சக்கர
நீ வேற ஒருத்தனை வந்து கன் பாயிண்ட் வச்சிருப்பாரு, நான் ஒய்ஃப் சந்தேகப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவருக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஏரியா. இன்ஃபேக்ட் சரோஜாலேயே சரணோட ஒய்ஃப் எபிசோட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பயங்கரமா. So those are things that he does really well. But he also has his limitations when you do with a big star. You have to have certain formulaic things in that movie. That's why. தங்கலான் அண்ட் கங்குவாவை வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டா எடுத்துக்கிட்டு எனக்கு அது ஒரு அப்படி கேட்டகரைஸ் பண்ணி பேசுறதுல பெருசா எனக்கு விருப்பம் இல்லை. ரெண்டுமே வந்து ஒரே நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட படம், ரொம்ப மிகப்பெரிய முயற்சியும் கூட. அது ஒரு சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ்ல மாட்டிக்கிச்சு. தங்கலான் எஸ் இட் ஒர்க், எனக்கு ப்ரிடாமினென்ட்லி இட் ஒர்க். பட் தென் கங்குவா வந்து எனக்கு ஒரு இன்னும் நான் கடந்து போக முடியாத ஒரு வழியாக தான் பார்க்குறேன். ஸோ குவிக்லி ஆன் தங்கலான் அண்ட் கங்குவா அண்ட் தென் வி மூவ் ஆன் டு தி லிஸ்டிகல்ஸ். தங்கலான் வந்து சியா விக்ரம் அண்ட் பாரஞ்சித், பார்வதி எல்லாருமே தங்கலான் அஸ் படம் வந்து தமிழ் சினிமா கேன் பி ப்ரௌட் ஆஃப். மாளவிகா ப்ரோ, I was very pleasantly surprised. ஆமா, பசுபதி ப்ரோ, சாரி the whole ensemble cast, everybody was appreciated, including Malavika and Pasupati, everybody. தங்கலான் வந்து கண்டிப்பா இஸ் pride of தமிழ் சினிமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த படத்தை பார்த்து எல்லாருமே both as critics as well as general public எல்லாருமே அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு தமிழ் அல்லாத மற்ற மொழியில் பார்த்தவங்களும் அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. மகாராஷ்டிராலையும் சரி, தெலுங்கு சரி, நார்த் இந்தியன்லையும் சரி. ஸோ கண்டிப்பாக வந்து தங்கலான் வந்து ஓகே பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னும் பெருசாக வெற்றி பெற்றிருக்கலாம், அது பெறலை. ஒரு ஆவரேஜ் ஒரு மீடியமாக இருந்த படம். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்த படங்கள்ல கண்டிப்பாக நான் ஒரு முக்கிய படைப்பாக தான் பார்க்குறேன், ஒரு முக்கியமான படமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மேஜிக் ரியலிசம், அப்புறம் கொஞ்சம் சில பல டீடூர்ஸ், சில பேரை யாரை ஃபாலோ பண்ணுறது, யாரை ரூட் பண்ணுறது, ஏன் கான்ஃப்ளிக்ட் வரல, ஏன் எலிவேஷன் இல்லைன்னா, பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஒரு லாஸ்ட் ஆஃப் த மொஹிகன்ஸ் மாதிரி டேனி டே லூயிஸ் மாதிரி நம்மளால ஒன்று பண்ணிட்டு இருக்காப்ல. பர்டிகுலர்லி தட் சீன் வேர் தி ஆல் வேர் அவங்க முத வாட்டி ப்ளவுஸ் போடுற சீக்வன்ஸை பேசாத ஆளே கிடையாது. ஜீவ் பிரகாஷ் இசையை பற்றி பேசாத ஆளே கிடையாது. அந்த டிஓபியும் ரூபனோட சவுண்ட் டிசைனும் அதில் நடிச்ச அந்த பிரீத்தி அவங்க கூட எவ்ரிபடி டிட் கிரேட் பெர்ஃபார்மன்சஸ். ஈவன் விஷுவலி அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாங்க, அந்த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட்ன்ற ஒரு black and white, the whole road to Eldorado மாதிரி அந்த கோல்ட் ஃபேக்டர்லாம் அந்த மெக்கனாஸ் கோல்ட் மாதிரி. சோ பட் அது இன்னும் கொஞ்சம் ஒரு பேங்கர் ஒன்று மிஸ் ஆச்சுன்றது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஆஷாமீரா பேங்கர்ன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய பாய் அப்பப்போ வந்து ஒரு பேங்கரை போடுறாருல, பெரிய பாய் அப்பப்போ வந்து ஒரு பேங்கரை போடுறாருல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோனில் படம் பார்க்குறது வேற, கோயிலே வந்து வீட்லேயும் தான் ஜாமி ரூம் இருக்குது, ஆனால் நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம்? தேட்டர்னு வந்து அது ஒரு செட் பீஸ், அது ஒரு எலிவேஷன், அது ஒரு ஹோப் கிவிங் ஸ்பேஸ், அது ஒரு லார்ஜர் தேன் லைஃப். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடங்களெல்லாம் தங்கலான் ஃபில் பண்ணலன்றது தான் எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. இல்லை, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ எனக்கு வந்து டாப் 5ல தங்கலான் டெஃபினட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த வருஷத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் எங்கேருந்து வரீங்கிறதும் எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வந்து சும்மா வந்து இல்லை டிக்கெட் கிழிச்சு போடுற மொமெண்ட் மாதிரி என்ன அடி வாங்க வைக்கிறதுக்காக சொல்றாரு. இல்லை ஸோ இல்லை பாயிண்ட் என்னன்னா, நம்ம we were talking about different languages of cinema கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோட்டுக்காலை பற்றிலாம் பேசினோம். ஐ திங்க் தங்கலான் வந்து கொஞ்சம் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ண டைப் பண்ணுச்சு. வேறு வந்து ஒரு புது விஷுவல் லாங்குவேஜ், ஒரு புது ஃபிலிம் லாங்குவேஜ், ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கதையில் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸோட கொடுக்க ட்ரை பண்ணுச்சு. அது சில இடங்களில் வந்து கரெக்டாக அந்த மிக்ஸ் ஒர்க் ஆகலை சில பேருக்கு, அது வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஆனால் ஓவராலாக அது கொண்டு வர ஆம்பிஷன் இருக்குல்ல, அந்த கதையிலேயே ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அந்த ஒரு இமோஷ்னலாக அந்த கேன்வாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதை எடுத்ததே ஒரு பெரிய விஷயம். எல்லா டைம் லைன்லேயுமே சியானாவே இருந்ததெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? அதான் சொல்றேன். நீங்க மேஜிக்கல் ரியலிசம் பத்தி பேசுனீங்க. நான் அந்த கதையோட அடிநாதமா வந்து எப்படி பாக்குறேன்னா, ஹியூமன் எவல்யூஷனோட ஒரு சினாப்சிஸா தான் அதை பாக்குறேன். நீங்கள் கதையாக பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஏன் இவால்வ் ஆனாங்க, அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க சைக்கியாக எப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு 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 அவ்வளோலாம் பண்ணி கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் விட்டாங்க இந்த கிரெடிட்ல. இதில் இந்த ஹியூமன் எவல்யூஷன் நீங்கள் சொன்ன மேட்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவாக எக்ஸ்ப்ளோராக இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன். நீங்கள் கோல்டை வந்து ஆப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா அது வேற, அதை மெட்டஃபராக பார்த்தீங்கன்னா அது வேற, நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ விச் இஸ் வை ஐ வாஸ் சேயிங் அது வந்து ஒரு 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 மிக்சட் கொடுக்க ட்ரை பண்ணுச்சு. நீங்கள் எப்போவுமே வந்து அந்த மிக்ஸோ இல்லை ஒரு சப்டெக்ஸ்ட் இருக்கிற ஒரு படம் பண்ணும்போது மாதிரி இல்ல டேக் காக்கா முட்டை ஃபார் எக்ஸாம்பிள். லைக் காக்கா முட்டை had a lot of subtext, globalization பத்தி ஒரு ராம் படங்கள் I was coming there. பா எனக்கு ஆஷா இருக்கிற அறிவுல எனக்கு கொஞ்சம் இருக்கு சும்மா ஏதாவது. பட் இல்ல ப்ராப்ளம் என்னன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் லேயர் ஒர்க் ஆகணும்.
செகண்ட் லேயர் மட்டும் இருந்தா போதாது. அந்த இடத்துல தான் ஐ திங்க் தங்கலான் கொஞ்சம் ப்ராபபிலி மிஸ் பட் அந்த பண்ணிருக்கலாம். படம் இன்னும் அவர் மென்ஷன் பண்ண மாதிரி இன்னும் அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிருந்துச்சுன்னா அது ரஞ்சித்துக்கு வேற ஒரு எனர்ஜி கொடுத்து இன்னும் நிறைய விஷயம் பண்ண சரி, But ஆரம்பிச்சிருப்பாரு. that's okay. ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா ரஞ்சித்துடைய ரெக்கைகள் இன்னும் பெருசாகிக்கிட்டு இருக்கு. அவர் இன்னமும் பறக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு சுதந்திரம் தெரியுது அவர் படம் எடுக்கும் முறையில. நான் இப்படிதான் ஓகே உங்களுக்கு வெற்றியை நோக்கி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் அவர் யோசிச்சு இந்த படங்கள்லாம் பண்ணல. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் வேல்யூவே இருக்கு. ஒரு அடையாளத்தை ஒருத்தங்க எப்படி இழக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டடி தானே. நான் ஒரு இடத்துல இருக்கேன், அந்த இடம் எப்படி என்கிட்ட இருந்து பறிக்கப்படுது, அதுல இருக்கக்கூடிய வளங்களை நான் எப்படி இழக்கிறேன், என்னுடைய ஐடென்டிட்டியே எப்படி தொலையுது, இதெல்லாம் பொறுத்து யோசிக்க தூண்டக்கூடிய ஒரு ஃபில்மா இருக்கு. பட் இதுல என்ன சொல்றது, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஒரு பார்வையாளருக்கு என்னவா இருக்குன்னா, இது உங்களுக்கு புரிஞ்ச ஸ்ட்ரக்சர்ல அடங்கவே மாட்டேங்குது. இது என்னவா இருக்குன்னா, ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஊருக்காக வெளியில போறான் அப்படின்ன உடனே நம்ம பால படங்கள்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். அதனால சரி இப்போ அவன் படக்கூடிய கஷ்டங்கள் இது ஒரு எமோஷனல் ஜேர்னியாக இருக்குமா அப்படின்னா அங்கேருந்து ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மாக திடீர்னு மாறுது இல்லையா. ஓகே இது அட்வென்ச்சர் ஃபில்மாக இருக்குமா அப்படின்னா மறுபடியும் அது வேற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போகுது. ஸோ அந்த படமே மாறிக்கிட்டே வருது ஒவ்வொரு இடத்துலயுமே. நான் என்ன அதனுடைய ஃபேசினேட்டிங்கா பார்த்தோம்னா அதனுடைய ஐடென்டிட்டியும் மாறிக்கிட்டே இருக்கு. கட்டையை தூக்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி 6 டைம்லைன் போயிருவாரு. என்ன இல்லை சி அதான் சொல்றேன்ல, மறுபடியும் நம்ம அந்த கோல்டையோ இல்லை அவங்க அந்த வயிற்றை கிழிக்கிறதுமே அதை நீங்க ஆப்ஜெக்டா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வேற, ஆனா அது ஒரு மெட்டஃபரா பார்த்தீங்கன்னா அது வேற. நீங்க சொல்ற இந்த இன்டர்பிரேஷன், செகண்ட் லேயர், சப்டெக்ஸ்ட், இந்த எல்லா செகண்டரி குருமாக்களும் அழகா எலிவேட் ஆகி நீங்க ரசிச்ச படங்களும் இருக்கு, கண்டிப்பா மக்கள் அங்கீகரிச்ச படங்களும் இருக்கு, ஓடின படங்களும் இருக்கு, அது ஹீரோ படமாவும் இருந்திருக்கு. சோ அதுதான் அதனால ஓவரால் உங்களுக்கு ஒரு பெரிய எமோஷனல் சந்தோஷம் இந்த படம் கொடுக்க முடிஞ்சுட்டாங்கன்னா ஐ மீன் the jury is out on it, but I think it's a once in a lifetime movie for Vikram. He's done an extraordinary job and all the actors in that film. எங்கால உயிரை கொடுக்கறாரு. Parvati, she's superb. Yeah. And you look at it, the smaller characters in the film, everybody has melded together. Well, it's a serious subject. You really look at it, like she says about subtext, there are so many interpretations to the finals, how it ends. So maybe the common man didn't get it. That's all. But I enjoyed the movie. Yeah. Sorry. இல்ல இன்ட்ரெஸ்டிங்லி நீங்க சொல்லும்போது டக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தோணுச்சு 2 படங்கள், ஒன்னு இந்த படம், இன்னொன்னு கேப்டன் மில்லர். ரெண்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பேசுறது which is நான் ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பேசக்கூடிய ஒரு இடத்துல வெள்ளைக்காரன் நான் வெறும் கெட்டவனாக மட்டும் நான் காட்ட விரும்பல அப்படின்றதுக்குள்ள இந்த 2 படமுமே ஓரளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அடங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நரேட்டிவ்ஸ் நம்ம யூசுவலி வெறும் ஜிங்கோயிஸ்டிக்கா பேட்ரியாட்டிக்கா மட்டுமே நம்ம பார்த்து அஸ் வர்சஸ் தெம்னே நம்ம பார்த்திருக்கோம். பட் அந்த 2 படங்களுமே இல்ல அதுக்கு முன்னாடியே நம்மளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, அவன் மட்டும் தான் வெளியில இருந்து வந்த எதிரி இல்ல அப்படின்னு பேசின இன்ட்ரெஸ்டிங். நமக்குள்ள பிரச்சனை இருந்ததால அவன் ஈஸியா கடையை விரிச்சான். இல்லன்னா நம்ம எதுக்கு இவ்வளவு யாரும் இல்ல நீங்க நினைக்கிறீங்க அவன் மட்டுமே பெரிய எதிரி கிடையாது, உங்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு, ரெண்டுமே பேசிச்சுல. அப்சல்யூட்லி. see கங்குவா வந்து பாத்தீங்கன்னா obviously படம் சரியா போகல, நம்மளே பார்த்தோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ சூர்யா அண்ட் பாபி தியோல் அந்த கேரக்டருக்குள்ள ஒரு கிளாஷ் மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் டிவிலாம் வந்தது. ஆனால் படம் பார்க்கும்போது ஒரு சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்கும் உள்ள கதை தான் பெருசாக இருந்தது. பையனா பொண்ணான்னு ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஐ மீன் லைக் இட்ஸ் டூ மெனி திங்ஸ். கங்கோ பத்தி பேச அழ கூட ஆரம்பிச்சிருவேன். பட் ப்ளீஸ் இல்லை பெரிய படம், அந்த வருஷத்துல பெரிய படம், அந்த படம் சரியா போகல. பட் இருந்தாலும் நம்ம இதை பதிவு பண்ணிடுறது இந்த வீடியோல முக்கியம். அது no it was a film that could have changed a lot of things for cinema. I know யாருமே வந்து வாங்க சுமாரா ஒரு படம் எடுப்போம்னு அலைன் ஆக மாட்டாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் வெற்றி டிஓபி நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனால் நேச்சுரல் லைட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அது வந்து யாராவது இன்னும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் என்ன சில பேர் 3Dல பார்க்குறச்சே ஒரு படம் வந்து ஒரு மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி ஐ மீன் சவுண்ட் மிக்சிங் வந்து அது யூனிவர்சல். இல்லை பொதுவாக சிவா படங்கள்ல அந்த லவுட்னஸ் தானே ஆர்பி யூஸ் டு லைக் இன் வேதாளம் விவேகம் இந்த விசுவாசம் மேபி த்ரூ அவுட் த படம் இருந்திருக்கலாம். மற்ற படங்கள்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் அந்த மாதிரி இதாக இருந்திருக்கலாம். இந்த படத்தை வந்து த்ரூ அவுட் த மூவி அது சூர்யாவோட டயலாக் எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. I think there are too many things to say. ரொம்ப நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது காம்பாக்டாக ஒரு கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரன் டைம்ல சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் தங்கலான் அண்ட் கங்குவா இது ரெண்டுமே நமக்கு ஒரு ஹோப் ஒன்று கொடுக்குது. என்னன்னா புது புது உலகங்கள் நம்மளால உருவாக்க முடியும். Black Panther மாதிரி அந்த 4 கிளானோட அவங்களோட என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க, அவங்க எதுக்கு வழிபடுறாங்க. ஏன்னா அதாவது அந்த ஃபிளாஷ்பேக் பகுதிகளிலேயே உங்களுக்கு புரியறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவே அவசரமாக நாட்டி வருவதும் அவர் மரணம் நடப்பதும் அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒரு கதையும் இது நடுவில் நம்ம ஒரு பிரசன்ட்ல இருந்து ஒரு நரேட்டிவ் வச்சு வேற நம்ம ஒன்னு பண்ணணும். அதுக்குள்ள இன்ஃபேக்ட் அதுல சில வேஸ்ட்ஃபுல் எலிமெண்ட்ஸ் வேற இல்லையா. எஸ்பி கங்குவா it didn't work, that's all. பெஸ்ட் இல்லை எனக்கு
it didn't work obviously. Second half was better than the first half for me. ஆனால் அதோட அந்த த்ரெட் இருக்குல்ல, கோர் த்ரெட் வந்து ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா. நைஸ். அது ஒரு சூப்பர் ஐடியா. அதாவது see again we were talking about violence, நானே பேசிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ராஜா தன்னுடைய வயலன்ஸ் கொடுக்குற வலியை கண்ணாட பார்க்குறாரு, பார்த்து அது எவ்வளோ ஒரு ட்ராமா அவருக்கு கொடுக்குது. அதனால அதை தாண்டி நான் ஒன்று செய்யணும், அவன் என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன லைக் யூனோ கெட் இட் டன், இதோட இது முடிச்சுக்கலாங்கிற ஒரு தலைவனா மாறுற எக்ஸாக்ட்லி அந்த 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 லைன் வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு லைன், பயங்கர இமோஷனலான லைன், நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய லைன். அதை வந்து கொஞ்சம் அண்ட் அந்த எமோஷன்ஸ்குள்ள இறங்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான். இறங்கி அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர், பிழிஞ்சு ஜூஸ்ல போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் even அந்த கனெக்ஷன் கூட I mean I thought that was a very interesting conceit. Here I have a point here that I like Shiva as a director. He has delivered always, and that family sentiments, the way he in modernity, maybe the subject was a little too heavy, and the kind of going back and forth in the between present day and past. Yeah, that was a little too much. I would say Shiva's strength is his family movies. Shiva's regal சொல்ல போறேன். Shiva's strength, okay. That is his strength, okay, but on the whole போட்றீங்கல injuries to health. At the end of the day, I would say that it's been rejected commercially. That's the only. சார் நீங்க ஃபேமிலின்னு சொல்றீங்களா, எனக்கு என்னன்னா அவர் எமோஷன்ஸ்ல ஹி இஸ் கிரேட் சார். அது ஃபேமிலிஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் என்ன வேணா இருக்கட்டும். I think needs the human emotions. நிஜமாவே இந்த குடும்பங்கள் போய் அழற படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களான்னு, அது எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க வந்து அப்படியே எமோஷனலா விரும்புறாங்க. அகைன் அது ஒரு ஃபெமிலியர் ப்ராப்ளம் என்னன்னா, ஓகே உங்களை கான்ஸ்டன்ட்டாக நான் என்கேஜ்டா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று ஓகே சம்திங் ஆர் தி அதர் நீட்ஸ் டு கீப் ஹேப்பனிங். அது இந்த படம் ஒரு இடத்துல கூட கொஞ்சம் உட்காந்து மூச்சு விட்ட ஒரு நேரமே கிடையாது. தெரிச்சுக்கிட்டு இருக்கும் ஆரம்பத்துல. அந்த ஒரு இடத்துல அந்த மன்னிப்பு பாட்டு வரும்பொழுது அந்த குழந்தையோட கொஞ்சம் நேரம் செலவழிக்கும் பொழுதுதான், தாய்லாந்து மாண்டாஜ் போது தான் நம்மளே கொஞ்சம் லைட்டா அப்போ ஓகே இந்த உறவு கொஞ்சம் நான் டைம் எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. பட் அதுக்குள்ள மறுபடியும் அந்த பெண்கள்லாம் but the 3D work to a large extent. Yeah, I think it did. See, Surya, the resurrection, from the ashes, அந்த மொமெண்ட்டுக்கு நான் வெயிட்டிங். ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர் இருங்க பாய் கார்த்திக் சுப்ராஜ் வராரு அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஸ்டார்டட். பல பேரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க அவரோட தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவருக்கு ஏதோ ஒன்று மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருக்கு. ஐ திங்க் இல் பி பேக் டு த பேங்க். ஒரு மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹிட் படங்கள், சின்ன படங்கள், மாற்று சினிமா, கொட்டுக்காளி வர்சஸ் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு ஆமா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். See, I think படங்களை இன் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் பண்றது இஸ் த இம்பார்ட்டன்ஸ் தட் we as critics give to that film in that particular year. Vaazhai again is a very special film that very very special for people to be discussing about it. If you want to just give it a thought, please. See, about Surya, one thing, you cannot write off any star. He's a star. He's a proven star. He will bounce back depending on the subject and the content. Definitely, once it's packaged well for him, he will surely bounce back. அவரோட முதல் 25 படங்களை திரும்ப போய் ரீவிசிட் பண்ணா தெரியும் இன்னும் இந்த ஆள் இவ்வளவு பண்ணி வச்சிருக்கான். இல்ல, there was a period when Ajit Vijay தாண்டி சூர்யா விக்ரம்கான for Ajit it has never been a problem. For him he is beyond all this. But other heroes ஒரு 3-4 flop பண்ணா அது ஒரு ஜர்க் ஆயிரும். இல்ல, அந்த இடத்துல சொல்றேன், அவர் the kind of projects that Surya was giving, அவங்களை விட பெரிய ஒரு ஸ்டாரா அவர் இருந்தார் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. சோ அது again as he was saying, அது மேல கீழ போயிட்டு வர he still begin Telugu. இல்ல, அது மேல கீழ போயிட்டு வந்து நேச்சுரல். I think it's okay, but ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ஒரு கிரேட் ஆக்டர், not seeing what ரிதம்ல ஒரு டயலாக் ஒன்னு திருப்பி, நீ ரொம்ப நல்லவன் பா, உனக்கு கொஞ்சம் நல்லது நடக்கலாம்ங்கற மாதிரி. அவர் ஒரு சூப்பர் ஆக்டர், பயங்கர நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ், and I think he looks great, like ஜெனரலாவே சொல்றேன். சோ அவருக்கு அவருடைய இத வந்து ஃபுல்லா கொடுக்கக்கூடிய ஒரு படம் தியேட்டர்ல because 110 always 100 இல்ல 110 கொடுக்குற ஒரு ஹீரோ. இல்ல, ப்ராப்ளம் இப்ப ஜெய் பீமும் சூரே போட்றோம் தியேட்டர்ல வந்திருந்தா இவங்க இந்த கான்வர்சேஷனே நடந்திருக்காது. அது ஓடிடிக்கு போனதுனால it became அத வந்து தள்ளி வச்சிட்டாங்க, ஒத்தி வச்சிட்டாங்க. It is called the Arya feeling. சர்பேட்டா தியேட்டர்ல வந்திருந்தா அதனால சோ தியேட்டர்ல அவருக்கு வந்து ஒரு that'll happen. வாழைய பத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த லிஸ்ட்ல வாழை ஒரு முக்கியமான படமா நீங்க பார்த்தா நம்ம ஜெனரலா சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்ற ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில ஒண்ணு இருக்குல்ல. பட் குழந்தைகள் சார்ந்த ஒரு படம். பட் அதுல குழந்தைகளுக்கான படம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் சோ.
பட் அதில் ஒரு பெரிய ஒரு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, ஒரு படம் வந்து அதனுடைய மெட்டஃபர்ஸ் அதனுடைய லேயர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகணும், பட் ஈவன் அது எல்லாத்துக்கும் மேலே எமோஷ்னலி அது ஒர்க் ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே ஒரு பெரிய பாசத்தை உருவாக்க முடியணும்னா அது ரொம்ப பயங்கரமா செஞ்சதை நான் பார்க்குறேன். பழைய எல்லா விதமான யூட்டிலிட்டியும் இருக்கும். அந்த குழந்தைகளோட ஒரு இன்னசென்ஸா இருக்கட்டும், கேபிட்டலிசம்க்கு முதலாளித்தனத்துக்கு எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கலையரசனோட மரணத்தை எப்படி பார்க்கறீங்க படத்துல? அவரோட மரணத்தை கலையரசனோட கில்லிங் கலையரசன் இன் மூவிஸ் இல்லங்க, நல்லா பண்ணிருந்தாரு. அந்த லுக்ல எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி பார்க்கிறது and Sana's music played a huge role in prepping the audience before the film. பாலா சாரோட அந்த ஒரு whatever however you do it, ஆமா I think that kind of that sold the film. நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அந்த விஷுவல் பார்த்துட்டோம், பட் அந்த படம் பார்த்த பிறகு அந்த விஷுவலுக்கான அர்த்தம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓகே, இப்போ புரியுது. உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய ஒரு சோகத்தை பொறுத்து நீங்க ஒரு படம் எடுத்திருக்கீங்கன்றது மட்டும் இல்ல, ஒரு பவர்ஃபுல் படமா நீங்க அதை எடுக்க முடிஞ்சிருக்கு. ஒரு குழந்தைகள் வேலை செய்யற ஒரு கொடுமை என்னவாக இருக்கு, அவங்களுடைய ஒரு கனவுகள் எப்படி பறிக்கப்படுது, நிறைய குடும்பங்களுக்கு நிறைய மக்களுக்கு வாழறதுக்கான ஒரு சூழல் கடைசி வரைக்கும் கிடைக்கவே போறது கிடையாதுன்ற ஒரு ட்ராஜடி பேசிட்டே இருக்கலாம் வாழை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு. It is a very heartwarming film. You get, touched by watching that. And no stars, nothing. Heartbreaking. Later warming to break. Heartwarming in the sense that at the end of the day, they lose everything, but still, there is something, it catches your heart by this. Like you said, the right word would have been heartbreaking, but then at the end of the day you get catharsis that you will feel happy that watching this kind of film, because that's real life. அப்படி சொல்றாரு. ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. படத்துக்குள்ள இருக்கிற டிராமா இல்ல, மொத்தமா நான் ஒரு நல்ல படம் பாத்திருக்கேன்டா ஸ்ரீதர் பிள்ளை. என்ன இந்த படம் பார்த்து முடிச்சு ஒரு மாதிரி நிலக்குலஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அது ஓகே, பட் he is saying நான் ஒரு நல்ல படம் பாத்திருக்கேன் அந்த zone. Yeah. Like in a detached way. I felt that this guy has the guts to make this kind of movie. So I appreciate him, then I feel okay, but do anybody else have that? Teni Ishwar's camera won't work, and also, like you said, Sana's music, everything sort of fell into that thing, and at the end I like those boys. I like the way the way the lady character, everybody is talking about the teacher Nicola. Sir, even sound எப்படி பயன்படுத்துச்சு, அந்த ஒரு லாரியோட சத்தம் வந்து கான்ஸ்டன்ட்டா நம்ம மைண்ட்ல உட்கார்ந்துகிட்டே இருக்கும். அது அந்த ஃபாலி வச்சு ஒரு பாட்டு பண்ணிருப்பாங்க, வெறும் ஹார்ன்ஸ். கரெக்ட். இல்ல சனா one thing, இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா we take things for granted. இப்போ இந்த படம் பார்த்ததுனால தான் இதே நியூஸாக 15 years படிச்சிருந்தீங்கன்னா ஆக்சிடென்ட்னு நம்ம நினச்சிருப்போம். இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சது இது ஆக்சிடென்ட் இல்லை, அவங்க 50 காசு எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்ட்டு அவங்கள அந்த வாடகை மணியை ஏற்றி அந்த வண்டி கவுத்துட்டாங்க. இதே நியூஸை படிச்சு என்ன முடிச்சிருப்போம், ஒரு லாரி கவுந்தது 15 பேர். இது ஆக்சுவலா என்னோட நான் வந்து ஒரு அதுதான் எனக்கு பெரிய டேக். சரி, அதுல இருந்து நமக்கு அதாவது லாபம் சார்ந்த ஒரு என்ன சிக்கல்கள் வரும். அதாவது எப்பவுமே லாபத்தையே பிரதானப்படுத்தி நீ ஒரு வேலையை செஞ்சு. இந்த படம் நியூஸ் அவங்க கிளிப்பிங் அப்படின்னா ஆக்சிடென்ட் லாரிக்கு வந்து 15 பேர் இறப்பு ஸ்ரீவைகுண்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சூழல் இல்ல, பணம் பண்றது ரொம்ப முக்கியம் எல்லா பக்கத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு டைம்ல இல்ல, அது மட்டுமே முக்கியம் அல்ல. ஆமா அது ஒரு தேவை, பட் at the cost of what அப்படிங்கறத கான்சென்ட்ரேட் ட்ரஸ்ட் மீ வாழை வந்து மணி வைஸ் சொல்ற, அதாவது மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட் நான் படத்தை பொறுத்து சொல்ல, நான் பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். இட் வாஸ் a tie up between Disney Plus Hotstar and Mr. Mari Selvaraj. It was supposed to be an OTT film. Disney changed their policies to have a theatrical release, and it did about 10.5 crores share. So that's like a huge number for a non-star film, and ரொம்ப குயிக்கா ஷூட் பண்ணப்பட்ட படம். ரொம்ப பெரிய பொருட்செலவுல எல்லாம் எடுக்கப்படாத பட் நல்ல வருமானத்தை ஈட்டிய தமிழ் திரைப்படம். இந்த பஞ்சதந்திர கான்கால் முடிவுக்கு வருது. நாங்க வந்து இப்ப இறுதிக்கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறோம்னா, அந்த படத்துல வர மாதிரி எல்லாம் மாத்தி கிராஸ் ஆக. So we would like to appreciate the audience also who took true very true. ஆமா, அந்த படத்துக்கு கண்டிப்பா appreciate very true no doubt at all. See, நான் வந்து மாடர்ன் தமிழ் சினிமாவா எப்படி சொல்லலாம், ஒரு நியூ வேவ் தமிழ் சினிமா எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த 4 இயக்குனர் கேங்லாம் படம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் தான். அதுல வந்து நான் ஒரு முக்கியமான சேஞ்ச் என்னவா நான் பார்த்தேன்னா, அதுக்கு அடுத்த ஒரு ஃபாலோ அப் வந்து when மிஸ்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிசைடட் டு டூ அ ஃபில்ம் வித் பாரஞ்சித். உண்மையாகவே அங்கே தான் நிறைய இடங்கள் உடஞ்சுது. அதாவது யூ டோன்ட் ஹாவ் டு பி அ லெகசி பேஸ்ட் ஃபில்ம் மேக்கர் ஃபார் மீ டு ஒர்க் வித் யூ அப்படின்னு இல்லாமல் வாட் யூ வாஸ் 2 films old. ஸோ ஒரு 2 films old பாரஞ்சித்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணையும் போது தான் அந்த ஃபார்முலா மாறுது. அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவில் இந்த ஃபேன் பாய் சம்பவம் சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் ரஜினியை டைரக்ட் பண்ணுறாரு, லோகேஷ் கமலை டைரக்ட் பண்ணுறாரு, ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் குமாரை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு.
அப்படி அந்த ட்ரெண்டை திரும்பவும் வந்து துவக்கி வைக்கிறது வந்து அகைன் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்குது. ஏன்னா அகைன் 2 ஃபிலிம் ஓல்டு ஞானவேல் அவர்கள் வந்து ஜெய்பீம் பண்ணிட்டு அதுவும் ஓடிடி ரிலீஸ் தான் அவர் வந்து வேட்டையன் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரோட பண்றாரு. I think we are heading in the right direction, I would say, in terms of change for Tamil cinema as such. No, more changes will come. ஏன்னா genre specific films வர ஆரம்பிச்சிருக்கு. பெரிய ஹீரோஸ் வந்து பியூர் genre படங்கள் பண்றாங்க. ஒரு கேப்டன் மில்லர் பார்த்துருக்கோம், ஒரு தங்கலான் பார்த்துருக்கோம், கங்குவா பார்த்துருக்கோம். இது ஃபெயில்டா சக்ஸஸ்ஃபுல்லான்றதெல்லாம் தாண்டி ஒரு அட்டெம்ப்டாவே இந்த வருஷம் நீங்க தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா people have tried and they may not justify the genre as such in total, but at least going in a direction where they're trying to bring in new stories. வேற மாதிரியான ஸ்டோரி வேர்ல்ட் பில்டிங் எக்ஸசைசஸ்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. அந்த விதத்துல கார்த்தி மெய்யழகன் பண்ணதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால தான் அவர்கிட்ட நேர்ல பார்க்கும்போது கூட சார் எனக்கு தெரிஞ்சு உங்க டயர் 1 ஹீரோஸ் டயர் 2 ஹீரோஸ்ல எந்தவித வெயிட்டேஜே இல்லாத ஆர்டிஸ்ட் நீங்க தான். நீங்க போய் என்ன வேணா பண்ணலாம். நீங்க ஜப்பான் பண்ணுவீங்க, மெய்யழகன் பண்ணுவீங்க, திடீர்னு வந்து கைதி 2 பண்ணுவீங்க, யூ ஆர் டூயிங் சர்தார் 2 parallelly, so you have the privilege to do whatever you want. அது நிறைய பெரிய ஹீரோஸ்க்கு கிடையாதுன்னு நான் நம்புறேன். இப்போதான் சிவகார்த்திகேயன் கான்சியஸா one good thing that we witnessed now is the rise of Sivakarthikeyan. இப்போ துப்பாக்கியை கொடுத்தாச்சு, அவர் வேற பக்கம் போயிட்டாப்ல, இவர் துப்பாக்கியா ரைஃபிளா என்ன கன்னுன்றதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணுவோம். பட் ஒரு நல்ல வியாபார சினிமா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார் who is also trying to push the envelope and act well, act better, try and include different kinds of stories. How do you see that? சிவகார்த்திகேயன் வந்து வளரும்போது ரஜினி முருகன் ஒருத்தப்பட அதெல்லாம் பண்ணி பெண்களையும் கிட்ஸையும் ஆடியன்ஸையும் பில்ட் பண்ணதுனால தான் நீங்கள் அமரன் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வேர்ல்டு வைடு, அமெரிக்கா எல்லாரும் சக்ஸஸ் தான் இருக்குது. ஸோ என்றைக்குமே நம்ம என்ன ஆடியன்ஸை பில்ட் பண்ணுறோமோ ஒரு வந்த படகு தென் we can do a genre specific movie or different movie பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வந்த பாதை வந்து அவர் சரியான பாதையை பிடிச்சிருந்தாரு. அதோடைய பலன்களை வந்து நீங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்கு. லவ்லி. அவர் அதாவது அவங்கவுங்க எப்படி நட்சத்திரம் ஆகுறாங்க, அதுக்கான என்னென்ன யுக்திகள்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க, இதுக்குள்ளே நான் பெருசாக போக விரும்பலை. பட் எனக்கு அமரன்ல நான் ரொம்ப ரசித்தது அவர் அதில் ஒரு பெரிய ஒரு ஹியூமன் வல்னரபிள் குவாலிட்டியை கொண்டு வர முடிஞ்சது அந்த ரோல்குள்ளே. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒருத்தர் வந்து கன்னை தூக்கிட்டு பல பேரை கொண்டுகிட்டே ஒரு மாதிரி பிரேவாக இருக்காரு வெளியூருக்குலாம் போய் அப்படின்னா அது ஒரு ஆல்ஃபா மேலாகத்தான் இருக்க முடியும்னு நம்ம நினைப்போம் யூஸ்வலாக. ஓகே, ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஸ்பேஸ்க்குள்ளே. பட் அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதே அது இல்லாத பகுதிகள் மட்டும்தான். காதல் செய்யும்போதா இருக்கட்டும், அந்த குழந்தைய பார்க்கும்போது அவர் இல்ல முதன்முறை அவர் போயிட்டு அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவை சந்திக்கிற அந்த காட்சியாக இருக்கட்டும், ரொம்ப தூரத்துல இருந்து போன்ல நைட் வந்து வீடியோ கால் பண்ணதாக இருக்கட்டும், அவர் அந்த ஓடிஏல முதன்முறை அந்த கிராஜுவேஷன் செரிமனில ஒரு பெரிய சந்தோஷம் அவர் உடம்பு பூரா நீங்க பார்க்கலாம் அந்த ஒரு காட்சியில. அது நல்ல உள்வாங்கிய ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு நினைக்கிறேன். Is he getting better as an actor, as a performer, SK? I think he's pushing his boundaries. அது டெஃபினட்டாக கிளியராக தெரியுது. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஐ திங்க் வேலைக்காரன் அப்போன்னு நினைக்கிறேன், ஐ காட் டு இன்டர்வியூ ஹிம். அப்போ அவர் சொன்னார் இதுதான் ப்ராப்ளி நான் பண்ணுற மோஸ்ட் சீரியஸ் படமாக இருக்கும்னு அப்போ சொன்னார். அதுக்கப்புறம் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சொல்லி வித் சாய்ஸஸ் தட் ஒர்க் as well as not work. அவர் கான்ஸ்டண்ட்டாக இல்லை நம்மளை புஷ் பண்ணணும்னு ஒன்று கான்ஷியஸாக பண்ணுறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபார் ஹிம் as an actor as well as a star. பட் ஆனால் அமரன் பற்றி பேசும்போது நீங்கள் ரைஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன் சொன்னீங்க. நான் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் த ரைஸ் ஆஃப் சாய் பல்லவி. ப்ளீஸ் ஏன்னா வந்து ஐ திங்க் டாபிக்கா வச்சிருந்தேன். நீங்க அத முன்கூட்டியே சொல்லி என்ன கெட்டவனாக்கி போஸ்டர்ல ஏன் சாய் பல்லவி போட்டோ அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் ஆனா ஜெனரலா நான் ஏன் இதை கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா டெஃபினெட்லி இட் இஸ் த ரைஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அமரன் அவர் சொல்றாருல ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மிங்கிற மாதிரி, அது மாதிரி ஃபேஸ் ஆஃப் அமரன் சாய் பல்லவி அண்ட் சிவகார்த்திகேயன் தான், ரெண்டு பேருமே தான். ஸோ அதில் வந்து அவர் ஒரு லீப் எடுத்திருக்காரு டெஃபினெட்லி. ஐ டோன்ட் வாண்ட் டு டினை தட். அவர் அதுலேருந்து நான் எதையுமே எடுக்கல. பட் தெர் இஸ் ஆல்சோ அனதர் லீப் ஹேப்பனிங் தட் வி ஷுட் அக்னாலேஜுங்கிறதா என் பாயிண்ட். ஏன் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினச்சேன்னா, ஐ ரிமெம்பர் காத்து வாக்கில் 2 காதல் வந்தப்போ அந்த படம் வந்து அந்த பாயிண்ட்ல விஜய் சேதுபதிக்கு சோலோ ஹீரோவா ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து இல்ல நம்பர் அந்த பாயிண்ட்ல ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட் ஆர் வாட் எவர், பட் அந்த பாயிண்ட்ல நான் சொல்றது. ஸோ ஹி வாஸ் சோலோ ஹீரோவா அவருக்கு அது பெரிய படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த பாயிண்ட் இஸ் தேர் வேர் 2 வெரி வெரி என்ன சொல்றது ஸ்டார் ஹீரோயின்ஸ் தேர் ஹூ ஹேட் ஈக்குவல் பாக்ஸ் ஆஃப் clout at that point. ஆனா யாருமே அதை பத்தி பேச விரும்பல. ஸோ ஐ வாண்ட் us to talk about the
என்ன சொல்றது, the clout that heroines also bring to the table, Yeah, because it yeah. definitely Otherwise adds they're to not the paid in project. crores. இல்ல see அது என்ன தெரியுமா ஆகுது, அது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் இதுவா வந்து பாக்குறாங்க. இப்போ நீங்க நம்ம ரைஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன் பேசுறோம் இல்லையா, அவரும் வந்து salary வாங்குறாரு, that's why he is paid in crores, but we think of it as a topic to discuss இல்லையா. அந்த conversation should happen with புரியுது. ஒரு வெற்றி female actors அப்படின்னா as அது well. அது ஒரு அந்த வெற்றியுடைய இல்ல, அடையாளம் நான் அந்த வந்து ஆண்கள் தான் நான் போய் அமரன் பேச ஸ்பெசிஃபிக்காவே பேசல. critically அமரன் we talk performances, அவங்கள பெருமையா பேசுறோம், சூப்பரா இருந்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு eventually அது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகுல அந்த வெற்றிக்கான நபர் இவரு சார். அப்படி ஒருத்தர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா பேசப்படுறாங்க. இல்ல ஒரு படத்தை யார் எப்படி அடையாளப்படுத்துறாங்க, எதுக்காக டிக்கெட் வாங்கி தியேட்டர்ல இருந்து உட்கார்றாங்கன்றது ஒரு தனி அஜெண்டா. அது செப்பரேட் கேஸ் ஸ்டடி டு பி டாக்ட் அபவுட். ரைஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன்ல அமரன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ். Correct. நான் அமரனை ஸ்பெசிஃபிக்காவே அட்ரஸ் Goat and all that, பண்ணேன். பல படங்கள் இருக்கு. I would கோட்ல வந்து மோர் நாய்ஸ் வாஸ் கிரியேட்டட் பிஃபோர் அது அமரன் ரிலீஸ்க்குனே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சினாரியோ மாதிரி ஆயிருச்சு. When it comes to top performances of the year, we will Sai Pallavi வந்து நம்ம இன்ஃபேக்ட் அவங்க she did a similar trajectoryலயே ஒரு ராணா டகுபடி படம் ஒன்று தெலுங்குல படம் இதே மாதிரி ஒரு பயங்கர செல்ஃப்லெஸ்ஸான லவ் பர்சியூ பண்ற ஒரு பொண்ணா அவங்க நடிச்சிருப்பாங்க. சாய் பல்லவியும் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் யூனோ லீடிங் ரோல் ஃபீமேல் என்ற கேட்டகரியில பல லாங்குவேஜஸ்ல பல முக்கிய படங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஷீஸ் பீங் வெரி கான்ஷியஸ் ஆன் ஹவு ஷி வாண்ட்ஸ் டு கோ அபவுட் திங்ஸ். ஒரு நேர்காணல கூட சமீபத்தில் அடிக்கடி வர்றது அவங்களுக்கு தெரியுது தன்னை எப்படி பேக்கேஜ் பண்ணிக்கணும். ஒரு சொன்னார்ல, சிலதை பத்தி நான் பேச விருப்பப்படல, பட் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் தான் நான் கேட்கிறேன். ரைஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன்ல சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் முக்கியமான ஒரு choice. அதனால வந்து மாவீரன் வந்து இந்த மாவீரனை நான் ரொம்ப எனக்கு ஐ ரேட் அட் பார் வித் மோஸ்ட் ஆஃப் தி அதர் ஃபிலிம்ஸ் தட் ஹி டிட் இன் தி ரீசன்ட் பாஸ்ட். சோ நீங்க if you want to finish what I wanted to say was that it's a rise and rise of Sivakarthikeyan. His choice of script, I would say, just because people didn't pay money to go just see Sivakarthikeyan, though that era is over. The star can bring in audience only on day one. After that, it is the power of the film, the content that speaks. Here, everything fell into place. What a beautiful story to take. And Rajkumar Periyasamy kept it to, he has also to be given a credit for making that movie. I believe director and the content, plus like she said, Sai Pallavi, what a pairing with Sivakarthikeyan. What a pairing. And that romance in the college, I mean in the early days of that film. And you can feel the wetness of her tears in the last scene. சார், இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்டார் ஓரியன்டா பேசிட்டு இருக்கலாம் அமரன்ல. அதுல இன்னொரு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுத்த ஒரு விஷயம், மத்த எல்லா கதாபாத்திரங்களும் எவ்வளவு ரியல் பீப்பிளாக தெரியுறாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி. ஆமா, இவங்க ரெண்டு பேருமே முக்கியம் தான். பட் அதனுடைய இவங்களுடைய அப்பா எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவங்களுடைய அம்மா எப்படி இருக்காங்க. படத்துல எனக்கு பிடிச்ச டைலாக், ஏன்பா இல்ல விளையாடுற, அவங்க அது எவ்வளவு முக்கியமான ஒரு சீனு. ஆனா அவங்களோட அந்த வெள்ளந்தியான லைக் இவருடைய அம்மாவும் சாய் பல்லவியும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டைனாமிக் இருந்துச்சு. ஒரே ஒரு சீன் தான் சார். அந்த ரெண்டு சிஸ்டர்ஸோட தான் அவங்க அந்த ஒரே ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க. எந்திரிச்சு ஒரு ஷாட்டா தான் காமிச்சிருப்பாங்க. அது போதுமே, those three are that close. Why the film became a hit is only because of family audience. And the repeat audiences also because people love that film. And songs, another thing, songs fell, G.V. Prakash music fell. So நான் சொல்ல வந்தேன்னா, so நட்சத்திரங்கள் கூட இது ஒரு பாடமா அவங்க எடுத்துக்கலாம்ல. அதாவது படம் உங்களை சார்ந்தே நகரணும்னு அவசியம் இல்லை, உங்களை சார்ந்தோ உங்க ஹீரோயினை சார்ந்தோ மட்டும் நகரணும் தெரியல. மத்த and remember, no lip sync song of Sivakarthikeyan. It's all the BGM background. So that made it so beautiful. It blended with the story. டாபிக் எஸ்பி பயங்கரமா மெய்யழகன் அமரன்னா தலைவன் அப்படி ஃபுல் இன்வால்வ்மென்ட். No, I'm very happy to see you. I'm very happy to so because everybody outside of Tamil Nadu also appreciated that film. Correct. And remember, I'll tell you one thing, Sivakarthikeyan could never crack the Telugu and Malayalam market. Kerala market. He could never crack. Amaran is his biggest hit. It has done more than 3.5 crores, which previous film of his has done only 80 lakhs. Share. And I'm talking about share. It's going across 50 crores, which only Rajinikanth has done. Yeah, only Talavar has done. So you can assume that Sivakarthikeyan has a star because everything fell into place. Like true. And even what a big success it is outside of Tamil Nadu and Andhra, Telugu states. True. ஏன்னா ஒரு வளர்ந்து வர நடிகர் எப்பவுமே தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல தான். இப்போ நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர் ட்ரோப் பார்த்துருக்கோம், ரஜினி ட்ரோப் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் விஜய் ட்ரோப் பார்த்துருக்கோம். அதே ட்ரோப் தான் எஸ்கே. ஒரு லைக்கபிளான பாய் நெக்ஸ்ட் டோர் நம்ம தமிழ் மகன். ஆனால் ஹி இஸ் ட்ரைங் டு புஷ்
Yeah, but இவ்வளவு it's not a சீக்கிரமேன்றது typical is a mass great film. thing. It's not a typical mass Yeah, film. yeah, It doesn't yeah. have massy dialogues. It doesn't have mass movements. Yeah, true. But still a beautiful theatrical experience. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் மற்ற நடிகர்களை பற்றி பேசும்போது இந்த குணச்சித்திர நடிகர்களில் நான் ரொம்ப சுவாரஸ்யமாக நடிக்கக்கூடிய, நான் ரொம்ப யதார்த்த நடிப்பை கொடுக்கக்கூடிய காளி வெங்கட்டை நான் ஒரு முக்கியமான ஒரு ஆக்டராக நான் பார்க்குறேன். அவரோட சில படங்கள்லாம் அவர் வந்து செகண்டரி கேரக்டர் எல்லாம் மெயின் கேரக்டராக இருந்த படங்களே இந்த வருஷம் தியேட்டர்கள் ரிலீஸாக ஆச்சு. ஒரு தோனி மாவா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹர்காரால அவர் பண்ண ரோல், அப்புறம் அந்த அர்ஜுன்தாஸ் வசந்தபாலன் படத்தில் கூட யூனோ. ஸோ இன்னைக்கு வந்து கேரளா சினிமா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30 ஹீரோஸ் இருக்காங்க. ஆசிஃப் அலிக்கு அடுத்து அர்ஜுன் வரைக்கும் அந்த ரோமாஞ்சம்ல ஒரு பையன் இப்படி தலையாட்டுவார், அவர் வரைக்கும் ஹீரோஸ் 30 ஹீரோஸ் பேங்கபிள் ஹீரோஸ் இருக்காங்க. வேற தமிழ் சினிமாவில் தளபதி வேற ரிட்டையர் ஆயிட்டாப்ல, ஏகே வேற ரேசிங்ல பிஸி ஆயிட்டாரு. ஸோ ஹீரோஸ் கணக்கே, அதாவது என்னதான் நம்ம வந்து எல்லாரை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டாலும் இது ஒரு ஸ்டார் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி தான். அதில் குணச்சித்திர நடிகர்கள் யாராவது வந்து லீட் ரோல் நடிக்கும் போது அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வியாபாரம் இருக்கு அப்படின்றதும் இந்த ஆண்டில் நடந்த சேஞ்சாக நான் பார்க்குறேன். At a very personal Yeah, I way, agree with you 100%. It's a star-driven industry. But other than that, the character actors, what you mentioned about Kali Venkat or anybody like that, you know, they're coming up, the packaging of how to put that character and the content mixing together works big time. See, mostly அந்த மாதிரியான குணச்சித்திர நடிகர்களுக்கு ஒரு படம் தீனி கொடுக்குதுன்னா அது நமக்கு என்ன சொல்லுது அப்பன்னா, அந்த கதை வந்து ஒருவனை சார்ந்த கதை மட்டும் அல்ல, அந்த கதையில ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பார்வை இருக்கு. which means அந்த யூனிவர்ஸ் மேலேயே அந்த படத்துக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்கும் மற்ற மனிதர்கள் மேலேயும். யூசுவலி those stories turn out to be, for me personally, enjoyable stories. Okay, பல மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அப்படி இருந்தாலும் சுதருக்கு எலிவேஷன் படங்கள்லாம் பிடிக்கும் தானே, பெரிய பெரிய ஹீரோ படங்கள், அந்த ஒரு மாஸ் மசாலா நல்லா பண்ணா absolutely நல்லா பண்ணா. See, பாக்ஸ் ஆஃபீஸா ஒரு மாதிரி ஒரு லிஸ்ட் போடணும்னு வச்சா என்ன அரபி? கோட்டு, அமரன், வேட்டையன், அப்புறமா வந்து ராயன், மகாராஜா, அரண்மனை 4, அப்புறமா லப்பர் பந்து. ஓகே, வாழையெல்லாம் வருமா? வாழைலாம் 10 ரூபா 11 ரூபா ஷேர் ஸ்பேஸ். வாழை, லப்பர் பந்து, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் இஸ் a separate category. அத இன்னொரு வீடியோல நாங்க டீடைலா ரமேஷ் பாலாக்கு மட்டுமே நான் கேமரா வச்சிருக்கோம். கருடன் ரொம்ப பெரிய நம்பர். அரண்மனை சொல்லிட்டல, ஏன் டிமாண்டி காலனி 2 சொல்ல நீ? டிமாண்டி காலனி 2 சொல்லிட்டல. இந்த ஆண்டோட இந்த பெரிய படங்களெல்லாம் நம்ம பேசுறோம்ல, சம்பந்தம் இல்லாம பைரி மாதிரி லார்ட் ஆஃப் ஒரு போஸ்டர்ல ஒரு மாடு இருக்குமே, என்ன படம்? அப்புறம் இப்ப கூட அவங்க ஒரு டிரான்ஸ் ஃபிலிம் ஒன்னு பார்த்தோமே, நீல நிற சூரியன். உங்க வாய்ஸ்ல நல்லா இருக்கு. அதான் அந்த மாடு பிளாக் பத்தி மாடு படம் வெப்பம் குளிர்மலை. Black also did great numbers. அது ஒரு டாப் 15ல வந்துரும் இந்த வருஷத்துல. பட் யா, சோ இவ்வளவு முக்கிய சின்ன படைப்புகளும் வந்து நம்பர்ஸ் பண்ணி. ஜீவா வந்து நான் எப்பவுமே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடான ஒரு ஆக்டரா தான் பார்த்தேன். அவருக்கு வந்து Black வந்து ஒரு ரிவார்டிங்கான அவுட்டிங்கா அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் மென்ஷனிங் தட் ஃபிலிம். ஸோ நம்பர்ஸ் at the end of the day plays a huge role இண்டஸ்ட்ரியை வழி நடத்துறதுல. என்னதான் நம்ம அதை பற்றி பேச பிடிக்கலனாலும் at the end of the day அது வியாபார சினிமா. வார விபிஎஃப்க்கு நம்ம செலவு பண்ணணும், பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி இருக்கு, யூனோ there is money. நம்பர்ஸ் என்னைக்குமே மக்கள் அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு இன்ஃபேக்ட்ல எனக்கு பிடிக்கல, ஆனா படம் ஓடிருச்சுன்னா அதை பத்தி நான் பேசக்கூடாது அப்படின்ற ஜோன்ல நிறைய பேர் இண்டஸ்ட்ரி வைஸ் என்னால புரிஞ்சுக்க முடியாது. அது முக்கியம், படங்களுடைய ஒரு ஆரோக்கியத்துக்கு அது தேவை அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியாது. பட் சராசரி மக்கள் இப்பெல்லாம் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்களா அந்த நம்பர்ஸ் பேசுறதுல. ஆமாமா, அது ஒரு படம் அது பிடிக்கலன்னா கூட அப்படி திரும்ப வந்துட்டு பரவாயில்ல எங்க படம் இவ்வளவு கோடி சம்பாதிச்சது உங்க படத்தோட, எனக்கு அந்த கான்வர்சேஷனால தான் நான் பெருசா ஈடுபாடு காட்டுறேன். டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் வழங்கும் குமுதம் கிரிட்டிக் ரவுண்ட் டேபிள் 2024 powered by ரூபாய் எபெக்ஸ் நித்தி லிமிடெட் அண்ட் டெய்லி.